வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய எக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன. இன்னைக்கு நம்மள அதிகமான பேர் எக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். பட் எக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது யாருக்குமே சரியான முறையில் தெரியுறது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா உதாரணமாக நான் எடிட் பண்ணும்போது, அதாவது ஃபோட்டோஸ் எடிட் பண்ணும்போதோ இல்லை ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போதோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் எக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் நல்லா பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ எக்ஷன் அப்படின்னா என்ன, எக்ஷனுங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி பலருக்கு தெரியாமல் இருக்குது. இன்னும் பலர் எக்ஷன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணக்கூட சரியான முறையில் எப்படி எக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. அண்ட் இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க, எக்ஷன்ஸ்க்காக பெருந்தொகையான ஒரு காசு செலவு பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஸ்பெஷலி எடிட்டர்ஸ் பெருந்தொகையான காசு செலவு பண்ணி எக்ஷன்ஸை அவங்களோட மெஷின்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எக்ஷன்ஸை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஷன் பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான டெம்ப்ளேட் ஒன்று நான் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது ஆல்பம் பேஜ் ஒன்றுக்கான டெம்ப்ளேட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்பம் பேஜஸ் இது ஸ்பெஷலி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆல்பம் டிசைனர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கலாம், டிசைனர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு யூஸ் ஆகும். கட்டாயமாக அவங்களுக்கு தெரியும், ஒரு குரூப் பேஜ் ஒன்று செய்யும்போது நமக்கான டைம், குரூப் பேஜ் அப்படிங்கும்போது பெரிய அளவுனான ஒரு க்ரியேட்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து குரூப் எடுக்கிற ஃபோட்டோஸை இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்போ அதுக்காக நம்ம வெறிய ஒரு டைம் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம். அதனால நம்ம இதை எப்படி குயிக்காக பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ஷனை நான் க்ரியேட் பண்ணி சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய 8 பாக்ஸுக்கு நம்ம ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 4 இமேஜை நான் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 4 இமேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், நம்மளோட டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் டைட்டில் பாரில் இருக்கக்கூடிய விண்டோ அப்படிங்கிற போய்ட்டு எக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா, எக்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா அதில் விளங்கும் உங்களுக்கு. எக்ஷன்ஸ் அப்படிங்கிறது Alt + F9 அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ நான் பார்த்தோம்னா இது வந்து இதெல்லாமே நான் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைல்ஸ். அதாவது நான் எனக்கு தேவையான எக்ஷன்ஸ் நான் க்ரியேட் பண்ணி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கான இப்போ நம்ம பண்ண போகிற ஒரு ஃபைலுக்கு நம்ம ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம். ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ப்ரோக்ராமுக்கு ஆக்ஷன் 01 அப்படிங்கிற நேம் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு தேவையான நேம் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது உங்களோட எக்ஷன்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிற ஃபைலை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இது நல்லாவே ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களோட பேஜ், அதாவது உங்களோட லே அவுட்டில் நீங்கள் எந்த இடத்துக்கு ஃபோட்டோ இன்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் செய்ய போகிறோம். அப்போ நீங்கள் வந்து முதல்ல எந்த ஏரியாவை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் பவுண்டிங் பாக்ஸ் விளங்குது, செலெக்ஷன் இந்த ஏரியா செலக்ட் ஆகிருக்கிறது விளங்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ப்ளஸ் சைன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நியூ எக்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்த எக்ஷனுக்கான நேம் ஒன்று கொடுக்கலாம். இந்த எக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவோ ஒரு செலெக்ஷனுக்கு இன்சர்ட் பண்ண போகிறோம். அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நம்ம 4 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 4 ஃபோட்டோஸையும் இந்த லே அவுட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஆல்பம் டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ஒரு செலெக்ஷனுக்கு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ நான் இதுக்கு வந்து நேம் கொடுக்குறேன், ஃபோட்டோ டு செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி. ஃபோட்டோ டு செலெக்ஷன். ஓகே, அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி இதை நேம் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி நேம்னு கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செட் அப்படிங்கிறது, செட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோல்டர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ஃபோல்டர் நேம் தான் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணணும், இதில் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம Action 1 அப்படிங்கிற ஃபோட்டோ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால அதுக்குள்ளே இருக்குது. இல்லை உங்களுக்கு Action 1க்குள்ளே வேணாம், இது வந்து வேறு ஃபோல்டரில் போடணும் அப்படின்னா இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்னென்ன ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டர்ஸ்லாம் இதில் காட்டுது, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீ அப்படிங்கிறது உண்டு. ஃபங்க்ஷன் கீயில் போய் பார்த்தோம்னா நமக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷன் கீ இதில் செலக்ட் பண்ணலாம். F12 வரைக்குமான ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது இதில். இப்போ நான் இதில் F2 கிளிக் பண்ணேன். F2 கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து F2, அதாவது நீங்கள் இந்த ஆக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கிள் கிளிக்கில் தான் நீங்கள் அதை ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ எந்த பட்டனை கிளிக் பண்ணால் இது ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிறத தான் இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஷிஃப்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணீங்க அப்படின்னா F2 மட்டும் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த உங்களோட ஆக்ஷன் ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் F2 ஷிஃப்டோட F2, அதாவது ஷிஃப்ட் ப்ளஸ் F2 நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் இந்த ஆக்ஷன் ரன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதாவது இந்த மாதிரியான பட்டன்ஸ் எதுவும் தேவையில்லை, நான் F2 மட்டும் கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா F2 மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெக்கார்ட் அப்படிங்கிற பட்டன்
நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இமேஜ் ஏரியா, அதாவது நீங்கள் எந்த ஏரியாவுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்களோ, ஃபோட்டோவை எந்த ஏரியாவுக்கு இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அது செலக்ட் பண்ண பிறகு தான் இந்த ஆக்ஷனை க்ரியேட் பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இந்த இடத்துல ஓகே பண்ணிடுறோம். ஓகே பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் ஒன்றா இருக்கிறது உங்களுக்கு விளங்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இமேஜை எடுக்க போகிறீங்களோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண பிறகு Ctrl+A, அதாவது உங்களோட ஃபுல் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க, ஓல் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா Ctrl+C, அதாவது ஃபோட்டோவை நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. இது நீங்கள் எடிட்டில் போய்ட்டு பண்ணலாம், அதாவது ஃபைல்ஸில் போய்ட்டு லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி நான் ஷார்ட்கட் கீழே உங்களுக்கு சொல்லித்தரேன். காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ண பிறகு இப்போ இந்த ஃபோல்டர், அதாவது இந்த ஃபோட்டோ, இந்த இமேஜ் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க தானே, அதனால இமேஜ் தேவையில்லை. ஸோ Ctrl+W கிளிக் பண்ணி அந்த இமேஜை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஏரியா செலக்ட் ஆகிருக்கு. நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் கிளிக் பண்ணுறது, அதாவது நீங்கள் இந்த லே அவுட்டில் நீங்கள் பண்ணுற எல்லா விதமான வேலைகளும் இதில் ரெக்கார்ட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெக்கார்ட் ஆகிருக்கு, விளங்குது. செலக்ட் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதாவது நம்ம இதிலேருந்து நம்ம இன்னொரு இமேஜை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ண பிறகு செலெக்ஷன் ஒன்று செட் பண்ணணும் அப்படின்னா அது Ctrl+Aங்கிற ஷார்ட்கட் கீயை கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு காப்பி பண்ணோம். அதுக்கு பிறகு அந்த இமேஜை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அது வரைக்கும் நம்ம வந்துட்டோம். வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லோட் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த லோட் செலெக்ஷனில் கிளிக் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் இது ஓகே பண்ண மட்டும்தான் இருக்குது. ஓகே பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் குறிப்பிட்ட ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்க் ஆகி செலக்ட் பண்ணியிருக்கிறது விளங்குது உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்துங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளுமே இதில் வந்து க்ரியேட் ஆகிட்டு போகுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடிட் அப்படிங்கிறதுல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு பேஸ்ட் இன்டூ அப்படின்னு இருக்குது. Alt+Shift+Ctrl+V, அதை நம்ம ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது சொல்லித்தரேன் உங்களுக்கு. பேஸ்ட் இன்டூ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காப்பி பண்ண இமேஜ் வந்து உங்களோட இமேஜ்க்குள்ளே, அதாவது உங்களோட செலெக்ஷன் ஏரியாக்குள்ளே அந்த இமேஜ் காப்பி பேஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆக்ஷன், அதாவது நீங்கள் செய்ய வந்த வேலை முடிஞ்சு, அதாவது அந்த ஃபோட்டோவை எடுத்து உங்களோட செலெக்ஷனுக்குள்ளே போட்டிங்க அப்படிங்கும்போது இந்த ஆக்ஷனை நீங்கள் முடிச்சிக்கலாம். அதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க. ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா F2 இப்போ ஃபங்க்ஷனிங் எனக்கு காட்டுது. இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி சைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து நம்மளோட பாக்ஸ், நம்ம செலெக்ஷன் ஏரியாவை கிளிக் பண்ணிட்டோம். F2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜ் இப்போ பாருங்கள். இப்போ இந்த டைகர் இருக்குது. இந்த டைகர் இமேஜ் தான் அடுத்து உங்களுக்கான கேஜிக்கு வரணும் அப்படின்னா இந்த கேஜிக்கு வச்சாச்சு. F2 அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண பிறகு சிம்பிளாக உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் எக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த எக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லி தந்தேன். எக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், எக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் செய்கிற செயற்பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அனாவசியமாக வெளியில் கிளிக் பண்ணுறது அந்த மாதிரியான தேவைகள்லாம் செய்யக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஷன்ஸ் என்னென்ன கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது, எத்தனை ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க, என்னென்ன நீங்கள் போன டிரெக்ஷன் என்ன அப்படிங்கிறது இதில் காட்டுது. செலக்ட் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட், செட் செலெக்ஷன், காப்பி, க்ளோஸ், செட் செலெக்ஷன், பேஸ்ட் இன்டூ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தா ஒரு ஆக்ஷனாக க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ நம்ம அடுத்ததுலையும் கிளிக் பண்ணி எடுத்துக்குவோம். F2 கிளிக் பண்ண பிறகு நமக்கான இந்த இமேஜஸ் எல்லாம் வருது. இந்த இமேஜஸை நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக குரூப் பேஜஸ் செய்யும்போது இது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது வந்து டிசைனர்ஸ்க்கு உண்மைக்குமே புரியும். இந்த வீடியோ பார்க்குற டிசைனர்ஸ்க்கு உண்மைக்குமே விளங்கும் இது எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸ் பண்ணுறது, அதாவது இன்சர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலர் கரெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் போடலாம். அது இல்லாமல் தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மூலமாக தொடர்ச்சியாக எங்களோட வீடியோஸ், நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய புதுசான வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.